பணி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து அவங்க வீட்டில் இருந்த 6 பேரையுமே வந்து காணுமா அப்படின்னு நெஞ்சில் இது பண்ணிட்டு அதை ரொம்ப அழுதாரு. எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. இங்கே ஒரே குடும்பத்தில் திடீர்னு காலையில் எழுந்திருக்கும் போது யாருமே இல்லை. இங்கே வந்து பார்க்கும்போது 10-20ன்னு வேலை பார்த்து சேர்த்து வச்சிருந்த அந்த உயிர்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு லைவாக பார்த்தது ஒரு எலும்பு துண்டை பார்த்தேன். கடைசி இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒரு உடல் கிடைக்கல. அவங்களோட இழப்புக்கு ஈடு செய்ய முடியாது. கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல இளைஞர்கள் பெண்கள் என வந்து ஒரு 20 பேர் வந்து கடந்த ஒரு 6 நாட்களாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க இந்த மீட்பு பணியில் சந்தித்த சவால்கள் என்ன, ஏன் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அவன்கிட்ட கேட்போம். வணக்கம், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க, நீங்கள் எதுக்கு இந்த மீட்பு பணியில் கலந்துக்கிட்டீங்க? என்னோட நேம் சங்கவி. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஃப்ளட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி ரெஸ்கியூ ப்ராசஸ் நிறைய நாங்கள் 2015 ஃப்ளட்லேருந்து நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அந்த வாலண்டியரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஏன் நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, சரி நம்ம அங்கே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு என் பாப்பா, எனக்கு ஒரு 3 years பாப்பா இருக்கா. சரி யோசிச்சு என்ன பண்ணும்போது சரி அம்மா வர சொல்லிட்டு விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். டேரெக்டாக வந்து எங்களால் முடிஞ்ச ஒர்க்கு நாங்கள் ரெஸ்கியூ ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து என்னெல்லாம் பண்ணுவோமோ எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, இயற்கை வந்து ஏன் வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியல. காலையில் கூட நாங்கள் பணி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு தாத்தா வந்து நீங்களாம் எங்கே ஏநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வீட்டில் இருந்த 6 பேரையுமே வந்து காணுமா. வந்து அவர் வந்து அழுகிறாரு. 6 பேருமே ஒரு பாடி கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. நான் இந்த சாமிக்கு தானே எத்தனை தடவை வந்து நான் சூடெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருப்பேன். இந்த ஒரு சாமி காப்பாற்றிருக்க கூடாதா, நான் அந்த கருப்பு சாமியை தானே கும்பிடுவேன், என்னை காப்பாற்றிருக்கூடாதா, என் பேத்தியோட கையை மட்டும் தானே நான் பார்த்தேன், வேறு என் மருமகனோ எங்கள் சம்மந்தியோ யாரையுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நெஞ்சில் இது பண்ணிவிட்டு ரொம்ப அழுதாரு. அப்பயும் வந்து நீங்களாம் நல்லா இருங்கன்னு ப்ளெஸ் பண்ணார். எனக்கு என்னை மீறி என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இப்போ இருந்துகிட்ருக்கோம். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்க முடியும். இறப்புங்கிறது வந்து காமன் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி உடல் தனியாக உடல் வந்து சிதறி போய் இறந்து உடல் கண்ணே பிடிக்க முடியாமல் நாய்கள் வந்து கண்டுபிடிச்சி அந்த மாதிரி இறக்குறது வந்து கண்டிப்பாக தாங்கி கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு மன வருத்தம். அது நம்ம மக்கள் எல்லாரும் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். 3 வயசு குழந்தைய நீங்கள் வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு இந்த சூழலில் வந்து பணி செய்யணுங்கிறது எதை உங்களை வந்து தள்ளுச்சு? அதான் ஃபஸ்ட்டு இந்த குழந்தை ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாங்க. ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒன்று எடுத்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ஷேர் பண்ணாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கும் குழந்தை இருக்குது. நான் டெய்லி அந்த பாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப வந்து எனக்கு அப்செட் பண்ணிடுச்சு. என்னால் அதை சொல்ல முடியல. அதனால் உடனே நம்ம அங்கேருந்து இருக்கிறத விட இங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும், அது அந்த ஒரு இதிலாவது நமக்கு கொடுக்கும்ன்ட்டு தான் நாங்கள் உடனே நானும் ஹஸ்பண்ட் சொன்னோடனே பரவாயில்லன்னு உடனே டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நீங்கள் இந்த பணியில் கலந்துக்கிற முக்கிய காரணம் என்ன? நான் கோயம்புத்தூரில் இருந்து வரேன். ஆக்சுவலாக சேம் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக அங்கே வேறு குடும்பம் இருக்காங்க. இங்கே ஒரே குடும்பத்தில் திடீர்னு காலையில் எழுந்திருக்கும் போது ஒருத்தர் தான் இருக்காங்க, மீது யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸு அவங்க வீட்டிலலாம் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து எப்பயுமே பிரார்த்தனை பண்ணுறது, பொருட்கள் அனுப்புறது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை களத்தில் யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தேடினப்போ நைட்டு 2 மணிக்கு நான் காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். ஹரிஷ் அவங்களோட நம்பரை கண்டுபிடிச்சி அவங்க கோஆர்டினேஷன் ஜெயந்த்னு சொல்லி அவர் எங்களுக்கு 2 நாளாக கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காரு, ஃபுட்டு ஸ்லீப்பெல்லாம் இல்லாமல். ஸோ அவரோட கோஆர்டினேஷனில் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரே ட்ரெயினில் சென்னையிலேருந்து இங்கே மேங்களூர் வர ட்ரெயினில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒருத்தராக ஏறி அங்கங்கே நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எவ்வளோ ப்ராடக்ட் முடியுமோ அவ்வளோ ப்ராடக்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. ரிலீஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா, ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கான இன்னவியர்ஸ் அண்ட் நைட்டிஸ் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படி தான் நாங்கள் ஒருத்தரும் வந்து சேர்ந்துருக்கோம். அண்ட் போத்தனூர் ஸ்டேஷனில் எங்களோட அவங்க ஊருக்கு கேலிக்கட்டுக்கு வந்தவரெல்லாம் கூட எங்களோட பேகை எடுத்து வைக்க சொல்லி ஹெல்ப் கேட்டோம். அவங்களும் எங்களோடய இப்போ 2 டேஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் ஒருத்தராக சேர்ந்து 20 பேர் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தப்போ எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வாலண்டியர்ஸ், நிறையா இங்கே இந்த கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற என்ஜிஓஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ ஆர்கனைஸ்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இங்கே நாங்கள் வந்ததே என்னென்னா நம்ம இங்கே வந்து ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்றது, அங்கேருந்து பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் களத்தில் ஏதாவது வேலை பண்ண முடியுமான்னு வந்தோம். ஆனால் களத்தில் ரொம்ப நல்லா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். கொண்டுட்டு வர ரிலீஃப் மெட்டீரியல் வெளியிருந்து கொடுக்கறத கலெக்ட் பண்ணுறது, இங்கே கேம்புக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அந்த மாதிரி தான். உங்கள் பேர்? மோகனவாணி. நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நீங்கள் இந்த பணியில் என்ன? வணக்கம், என்னோட பேர் ராகுல். நாங்கள் ஒரு மெடிக்கல் நர்சிங் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் என்னென்னா காலேஜில் இருந்துகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு 2-3 நாள் முன்னாடி நாங்கள் வேலை ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் நாங்கள் காலேஜ் படிச்சுக்க லீவ் போட முடியாது, வர முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருந்தோம். ஆனால் என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் அங்கே பல உயிர்கள் போய்கிட்டு இருக்கு, நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகாமல் அடுத்த நாள் காலையில் காலேஜில் பர்மிஷன் கூட போடாமல் லீவும் சொல்லலை, நாங்கள் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயின் ஏறி நானும் என் ஃப்ரெண்டு பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தவர், அவர் தான் ஏறி வந்தோம். வர வழியில் இவங்க எல்லாருக்கூடையுமே சேர்ந்து நாங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து பார்க்கும்போது நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் டிவியில் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், இத்தனை உயிர்கள் போயிருக்கு, இத்தனை உயிர்கள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்க்கும்போது சுத்தமாக வீடு இருந்த இடம் தெரியாமல் இத்தனை வருஷமாக படித்து வேலை பார்த்து 10-20ன்னு வேலை பார்த்து சேர்த்து வச்சுருந்த வீடு கட்டியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அந்த உயிர்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு போய் பல பேர் கை இல்லாமல், கால் இல்லாமல், வீடு இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், ஒரு 2 வயசு குழந்தை, 2 மாத குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை கூட இறந்துருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது எங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணோம். தமிழ்நாடு வாலண்டியர் அமைப்புன்ற சார்பில் நாங்கள் நிறையா வாலண்டியர் தமிழ்நாடுல சார்பில் எல்லாருமே வந்தோம். வந்து எங்களால் உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம், இன்னமும் நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கப்புறமும் கூட நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக இங்கே இருக்க என்ஜிஓஸ், இங்கே இருக்க ஹோட்டல், ரெசார்ட்டு, ட்ராவல், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே கொடுத்து இங்கே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால நாங்கள் எங்களை மாதிரியான உயிர்கள் தான் இங்கே பல பேர் போயிட்டுருக்கு. இதே நிலைமை தான் நமக்கும் அப்படின்றதுனால இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டுருக்கோம். என்னோடய பேர் செல்வம் உமா. நான் தமிழ்நாடு வாலண்டியர் டீமில் கூட ஜாயின் பண்ணி 2018 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃப்ளட்டெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து கடைசி இறுதி சடங்கு செய்கிறதுக்கு ஒரு உடல் கிடைக்கல. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த டிசாஸ்டர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இயற்கை இவ்வளோ பாதுகாத்து இருக்க இந்த இடத்துல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னால் யோசிச்சு பாருங்களேன். இது ஒன்றுமே பண்ண முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் ரோட் சைடு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். இது தெரிஞ்ச உடனே நாங்கள் சாப்பாடு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இவன் ரோட் சைடில் இருக்க மக்கள்லாம் பசியோடு இருப்பாங்க, நான் என்ன பண்ண முடியும், இங்கே வரணும்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து இன்னொருத்தட்ட ஒப்படைச்சிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் மட்டும் போதாது, பணம் காசு எவ்வளோ கொடுத்தாலும் இவங்களோட இழப்புக்கு ஈடு செய்ய முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு வர்றதுக்கான சப்போர்ட் A to Z நாங்கள் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பண்ணுறோம். இன்னும் 2 நாள் தமிழர் வாலண்டியர் டீம் நாங்கள் இன்னும் 2 நாள் இங்கே இருக்க போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்கோம். அந்த லிஸ்ட் அவுட் பிரகாரம் அவங்களுக்கு கொடுப்போம். சாகிற வரைக்கும் இந்த மக்களுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, கேரளா மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் எப்போவுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம்னு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தனது ஒருங்கிணைப்பாளர். இது எங்களுக்கு வந்து புதுசு கிடையாது, சரிங்களா. வயநாட்டுக்கு இது புதுசு, ஆனால் சர்வீஸில் இது எங்களுக்கு பழசிடும். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே அவங்களோட ஷேரிங் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட 2 நாள் 3 நாள் நடந்த அனுபவத்தை பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எங்கள் டிசாஸ்டர் நடந்தாலுமே நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. அவங்க பெர்மிஷன் கிடைக்கிறதா நாங்கள் வந்திருக்க முடியாது. இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை சைடில் ஒரு 850 மக்கள் இருந்தாங்களாம், சரிங்களா. இப்போ லைவாக போயிட்டு வந்தது, அதில் 500 பேர் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கதா நம்ம NDRF தமிழ்நாடு டீம் வந்து சொன்னாங்க, சரிங்களா. அதில் 300 பேர் வந்து என்ன கதை ஆகணுன்னே தெரில. அதில் அவங்க எஸ்டிமேஷனில் 214 பேர் இன்னும் ரெக்கவரே பண்ண முடியலை. ஏன்னா 5ஆவது நாள் நடந்துக்கிட்டு இருக்குது, எடுக்க முடியுமான்னு தெரில. நான் இன்றைக்கி லைவாக பார்த்தது ஒரு எலும்பு துண்டை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அது எலும்பு துண்டு அது உண்மையானதா இல்லை பழசா அப்படின்னு கேட்கும்போது அது அனிமல்ஸோடது. ஸோ நாங்கள் வந்து மனித உடம்பை மட்டும் தேடலை, எல்லா விதமான, ஏன்னா அனிமல்ஸும் வந்திருக்கு. ஏன்னா நடந்த இன்சிடென்ட் வந்து 2 மணிக்கு எல்லாத்தையுமே எங்களால் முடிஞ்ச விஷயத்தை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இந்தியன் ஆர்மிஸ் செம்ம சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு டீம் ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடு டீம் மட்டும் சொல்ல முடியாது, ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா நேவி, இந்தியன் ஆர்மி, சரிங்களா,
எல்லாமே இறங்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கட்டினாங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இது இல்லை அப்படின்னா, ஏன்னா நான் எல்லாமே டிவியில் தான் பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா இது இல்லைன்னா நம்ம ஒரு 2-3 கிராமத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் வாலண்டியர் மூலிமா. ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து ஒரு 15 பேர் தான் வந்தோம். நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை பார்த்து அகைன் எல்லா மாவட்டத்துலேருந்தும் சரிங்களா ஆல்ரெடி வெல் ட்ரைனடு ஃபஸ்ட் எய்ட் வாலண்டியர்ஸ் எல்லாமே இங்கே வந்து இறங்கி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ க்ரெயின் மூலியமாக தான் சப்போர்ட் பண்ண முடியுது. அதுதான் இங்கே மேஜர் ரோலாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே உள்ள க்ளீனிங் ஆக்டிவிட்டி, ஸோ இந்தியன் ஆர்மியோட போயிட்டு அங்கே கமாண்டன்ட் நாங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணுமா சொல்லுங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் மேஜர் ரோலாக போயிட்டுருக்கு சார். வயநாட்டில் வந்து 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே உயிரிழந்தவர்களுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, நிறையா இழப்புகள் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஆனால் அங்கே அவங்களுக்காக இங்கே மீட்பு பணிக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பின்னணி இருக்குது. அதை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக இது போன்று பல்வேறு இடங்கள்லேருந்து அதாவது அஃபிஷியலாக அரசு துறை சார்ந்து வரக்கூடிய மீட்பு பணியாளர்களை தாண்டி தனிப்பட்ட முறையாக இந்த மாதிரி வரக்கூடிய மீட்பு பணியாளர் பணி மிகவும் மகத்தானது என பல்வேறு தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம களத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காளினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.